ஏன் இந்த பார்வைகள், ஏன் இந்த மௌனங்கள் நெஞ்சுக்குள் காற்றின்மை உண்டாக்குதோ? ஏன் இந்த வாசங்கள், ஏன் இந்த வார்த்தைகள் நெஞ்சுக்குள் பேய் புயல் உண்டாக்குதோ? காதுகள் மூடிடும் வேளையிலும் மூளைக்குள் ஓடும் பாடல் ஒன்றாய் உள்ளத்தை மூடி வைத்திருந்தேன். நீ மட்டும் எப்படி உள்ளே வந்தாய்? என் நூலும் நீயானாய், என் வானும் நீயானாய், காற்றாடி யானே நடி. Welcome to Abhirami Rice Varieties Varangum Sundays with Anil and Karki, powered by Vishwa and Devji, Diamonds since 1950, Matrum Dazzler, Eterna, Majestic Makeup Stick, co-presented by Yasko Shirts, Formals, Casuals, Clubwear. இன்னைக்கு வரப்போகிற ஒரு 2 வெரி ஸ்பெஷல் கெஸ்ட் நமக்கு 2 பேருக்குமே நமக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க. பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் ஐ திங்க் நீங்கள் ஓப்பனிங் லைன்ஸ்லேயே அவங்கள அறிமுகப்படுத்தியாச்சு. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு சே மச் அபவுட் தெம் இல்லையா. ஐ ஆல்சோ வில் யூஸ் திஸ் as a வெல்கம். அவங்களுக்கு ஒரு வெல்கம் சாங்காகவே இதை பண்ணலான்னு நினைக்கிறேன். நான் இதனாலேயே நேயர்களுக்கு யார் என்னன்றது நல்லாவே தெரிஞ்சு போயிடும். வருக சாலையோரம் இருந்த பூக்கள் உங்க கைகளுக்கு. இஃப் ஐம் நாட் மிஸ்டேக்கன், நீங்கள் 2 பேருமே வந்து டெலிவிஷன் அவ்வளோ சேர்ந்து வந்தது கிடையாது. we've not come together in any show. அதுவும் அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஷோ அமையல. ஸோ இது ஒரு மியூசிக்கல் ஷோவாக இருக்கனால கரெக்டான ஒரு மொமெண்ட்டாக இருக்குது சேர்ந்து வர்றதுக்கு. சிக்கு புக்கு ரயில் ஆரம்பித்த அந்த ஒரு பயணம், அதை ஆரம்பித்து எங்கெங்கேயோ அப்படியே போயிட்டு ஃபுல்லாக இப்போ வந்து நடிப்பு, அரசியல், போராட்டங்கள் எல்லாத்துக்குள்ளேயும் அப்படியே போயிட்டு இதுக்கு நடுவில் இசை வந்து எப்படி இருக்குது உங்களுக்கு? எனக்குள்ளே இருக்கிற அந்த இசை வளர்ந்துட்டே தான் இருக்குது. ஏன்னா நான் பிறந்ததுலேருந்து ஒரு 4.5 இயர்ஸ்லேருந்து ஐ பீன் இன் டு திஸ் இண்டஸ்ட்ரி. எனக்கு அதெல்லாம் என்னன்னு தெரியறதுக்கு முன்னாடியே நான் பாட ஆரம்பிச்சிட்டேன். என்னை பாட வச்சுட்டாங்க. ஸோ ஸ்ருதியில் பாடுவேன். அது வந்து எனக்கு யாருமே சொல்லித்தரல. ஐ வாஸ் ஜஸ்ட் கிஃப்டட் வித் இட். தென் ஐ காட் லைக் குட் டீச்சர்ஸ் அண்ட் ஐ லேர்ன்ட் மியூசிக். ஒரு நாளும் ஐ எம் லேர்னிங் லைக் வித் அன் இன்சிடென்ட் ஆர் வித் அ சிச்சுவேஷன். இட் ஜஸ்ட் கீப்ஸ் க்ரோயிங். தேர் ஸோ மச் அண்ட் ஐ எம் க்ரோயிங் அலாங் வித் மியூசிக். வாட் இஸ் த சாங் ரன்னிங் த்ரூ யுவர் ஹெட் இப்போ இந்த நிமிஷம்? இப்போ நீங்கள் வாஷதுனால என் மைண்டில் இப்போ அது யாருந்து சாலையோரம் தான் ஓடிட்டுருக்கு. நீங்கள் வாஷதுனால சரி, அப்படின்னா நீங்கள் 2 பேரும் அதை பாட வேண்டியதான். யார் இந்த சாலையோரம் பூக்கள் வைத்தது, காற்றில் எங்கெங்கும் வாசம் வீசுது, யார் அந்த வார்த்தை மீது மௌனம் வைத்தது, இன்று பேசாமல் கண்கள் பேசுது, நகராமல் இந்த நொடி நீள இந்த நொடி நெஞ்சம் ஏங்குதே, நானே நனனனானே நனனனானே நானே எந்த நாளானது இன்று வேறானது, வண்ணம் நூறானது வானிலே. சைந்தவி, உங்களுக்கு ஜிவியோட சாங்ஸில் ஃபஸ்ட்டு உங்களை ரொம்ப மயக்கின ஒரு பாட்டுனா எந்த பாட்டு உங்களுக்கு ஞாபகம் இருக்கு? ஃபஸ்ட்டு அவரோட ஆல்பம் அவர் பண்ணி முடித்தோடனே என்னை கேட்க வச்சது வந்து வெயில். அதில் வந்து உருகுதே மருகுதே பாட்டு தான் எனக்கு ஃபஸ்ட்டு ப்ளே பண்ணி காமிச்சார். ஸோ இட்ஸ் ஸ்டில் வெரி ஃப்ரெஷ் இன் மை மெமரி. உருகுதே மருகுதே ஒரே பார்வையால உலகமே சுழலுதே, உன்னை பார்த்ததால தங்கம் உருகுதே, அங்கம் கரையுதே, வெட்கம் உடையுது, முத்தம் தோடருதா, சொக்கி தானே போகிறேனே மாமா கொஞ்ச நாளா.
ஐ நோ போத் ஆஃப் யூ ஹேவ் கிரேசி ஸ்கெட்யூல்ஸ், அது எனக்கு தெரியும். பட் இந்த மாதிரி நீங்கள் வந்து சேர்ந்து அட் ஹோம் டு யூ சிங் லைக் திஸ் டுகெதர்? நாங்கள் ஆக்சுவலி மியூசிக்கே டிஸ்கஸ் பண்ண மாட்டோம். இப்போ ரீசெண்டாக சர்வம் தாளமயம் பண்ணும்போது ஒண்டி தான் அந்த கிளாசிக்கல் மியூசிக்னால நான் அப்பப்போ கேட்பேன், இது என்ன ராகம், இது என்ன ராகம் நான் கேட்டுட்டு இருப்பேன். மற்றபடி மியூசிக் நான் டிஸ்கஸ் பண்ணதே கிடையாது. சரி, உங்ககிட்ட நான் வந்ததுலேருந்து கேட்கல, என்ன குடிக்கிறதுக்கு வேணும்? ஸ்க்ரீன்லாம் பண்ணுவீங்களா? ஸ்க்ரீனில் வரும் இப்போ ஓ வரும். ஓகே. எனக்கு வந்து டீ. டீ, லெமன் டீ, நிலவேம்பு கஷாயம், க்ரீன் டீ, ஹாட் காஃபி, ஆலுவேரா ஜூஸ், ஃப்ரெஷ் ஜூஸ். லெமன் டீ வித் வெரி லெஸ் சுகர். உங்களுக்கு எனக்கு நார்மல் டீ. நார்மல் டீ, ஒரு நார்மல் டீ, ஒரு லெமன் டீ கம்மி சுகர், ஒரு ரெகுலர் லெமன் டீ, ஒரு க்ரீன் டீ. கரெக்ட். ஐயோ, இதெல்லாம் இவர் சூப்பராக சொல்லிடுறாரு இப்போல்லாம் வர. ஜிவி so many genres of music இருக்குது. அவரோட மியூசிக் கிராஃப்ட், அஃப்கோர்ஸ் த வேர்ல்ட் இஸ் நோயிங் ஹிம் பெட்டர் நோ as ஒரு ஆக்டராக, ஒரு ஆக்டிவிஸ்டாக. நான் நிறைய இன்ஃபேக்ட் சமீப காலத்தில் இந்த ஓக்கி புயல் அதனால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு கூட கன்னியாகுமரியில் இஸ் டன் அ லாட் ஆஃப் ஒர்க். விவசாயிகளுக்காக தனியாக ஸ்டார்டட் ஒரு ஃபவுண்டேஷன். ஸோ அதெல்லாம் பெரிய அதுதான் அந்த விஷனரி அப்படிங்கிறது தான் நான் முதல்ல சொன்ன ஒரு வார்த்தை தான். பட் ஸோ மெனி மியூசிக் இன்ஃப்ளூயன்சஸ் உங்களுக்கு இருக்குது. உங்களுக்கு வெஸ்டர்ன் மியூசிக் இன்ஃப்ளூயன்ஸும் நிறைய இருக்குது இல்லையா? நிறைய கேட்டிருக்கேன், நிறைய பிடிக்கும். ஆக்சுவலி ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் எனக்கு கிரேக் டேவிட் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் சில கிளாசிக்ஸ் இருக்கு. மேபி ஐ கேன் சிங் லெமன் ட்ரீ ஃபார் யூ கைஸ். ஓ ஷுவர். லெமன் ட்ரீ போடுறதுக்குள்ள லெமன் டீ வந்துருச்சு. Da 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 dee da 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 dee da 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 dip da. I'm sitting down in the boring room, just another lazy Sunday afternoon. I'm down and I got nothing to do. I'm driving around, I got nothing to do, but nothing ever happens. And I wonder how, I wonder why. Yesterday you told me about the blue, blue sky, and all that I can see, just a yellow lemon tree. I'm turning around, up and down, turning, 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 turning around, and all that I can see, and all that I can see, and all that I can see, just a yellow lemon tree. என்ன சாங்ல சண்டே ஆஃப்டர்நூனுக்கு? ஆக்சுவலி ஐ வாண்ட் ஆஸ்க் ஹிம் another question. ஏன்னா இவருக்கு வந்து மல்டிபிள் இன்ஃப்ளூயன்சஸ் தான் நான் எப்பவுமே பார்த்துருக்கேன். கோர்ஸ் பூக்கள் பூக்கும் தருணம் ஐம் கோன் கம் டு தட் நவ். ஏன்னா அதில் வந்து அந்த ஹிந்துஸ்தானி மியூசிக்கோட, ஸோ அதை பற்றி ஐ வாண்ட் யூ டு டாக் அ லிட்டில் பிட். இல்லை, அந்த கான்செப்ட் டிசைட் ஆயிடுச்சு. மெட்ராஸ் பட்டணம்னு அந்த பழைய ஒரு உலகத்தை திருப்பி எடுத்துகிட்டு வர போகிறோம், அதை திருப்பி காமிக்க போகிறோம் அப்படின்ற போது ஆக்சுவலி இந்த சுச்சுவேஷன் அவர் சொல்லலை. இப்படி ஒரு லவ் சொன்னோடனே எனக்கு ஃபஸ்ட்டு சரி ஓகே ஒரு நல்ல ஒரு கசல் மாதிரி ஒரு சாங் ஒன்று பண்ணலாம் அப்படின்ற மைண்ட் செட் வந்துச்சு. ஸோ இந்த தானத்தோம் தன்னை ஒண்டி அவர் கதை சொல்லிட்டு போனோடனே பைக்கில் அதை யோசித்தேன். ஸோ டியூனாக ஃபார்ம் ஆகிடுச்சு. ஃபார்ம் ஆகி ஒரு ரஃபாக பண்ணி விஜய்க்கு ஃபோன் அடித்தேன். விஜய்க்கு ஃபோன் அடிச்சு, ஏய் வாயா ஈவினிங் கம் டு மை ஹவுஸ், ஐ ஜஸ்ட் ப்ளே சம்திங் ஃபார் யூ, சி வாட் யூ திங்க் அபவுட் இட்னு. ஸோ இ கேம் ஓவர். அப்போ இது ஒண்டிக்கு அந்த அந்த இதுவும் அந்த டியூன் ஃபார்மாக இல்லை. ஸோ லைக் தேரனார சஜனா ஓ சஜனா தேரனாரடனா அந்த ஐடியா ஒண்டி இருந்தது. இதை வச்சு டெவலப் பண்ணி ஃபுல்லாக பண்ணி முடிச்சிட்டோம். தென் அவர் ஷூட் போனவொடனே சொன்னார், திஸ் கேர்ள் இஸ் அன் இங்கிலீஷ் கேர்ள், ஸோ ஐ வாண்ட் ஒரு நைஸ் வெஸ்டர்ன் திங். இப்போ நாடோடி தென்றலெல்லாம் ஒன்று பண்ணியிருப்பாங்க, அந்த ஒரு இங்கிலீஷ் மாதிரி அந்த பாடுற மாதிரி. அப்புறம் லகானில் ஒன்று பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி ஐ வாண்டட் ஒன் நைஸ் வெஸ்டர்ன் திங் டு கம் இன் டு திஸ். தென் இது ஒரு கஷ்டமான ஒரு ஹிந்துஸ்தானி ட்ராக்ல எப்படி வெஸ்டர்ன் எடுத்து வருதுன்னு யோசிச்சு, அதுக்கப்புறம் சரி ஓகே மைனர்னா அதோடைய ரிலேட்டிவ் இ மைனரில் சாங் வந்து ரிலேட்டிவ் மேஜர் ஜி மேஜர் போய் அங்கே வந்து ஒரு பியானோ ஒரு பிட் ஒரு பிரேக் ஒன்று கொடுத்து ஆண்ட்ரியாவை அதுக்கு லிரிக்ஸ் எழுத சொல்லி அது ரெக்கார்ட் பண்ணி திருப்பி ஹவு டு ஐ கனெக்ட் பேக் டு திஸ், தட் வாஸ் அ பிக் சேலஞ்ச் ஃபார் மீ. ஸோ திருப்பி ஒரு டோலக்கு ஸ்டார்ட் பண்ணி ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு ஃபியூஷன் மாதிரி ஒரு ஹம்மிங் வந்து திருப்பி பாட்டு ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா டக்குன்னு யூ கான் கனெக்ட் டு த சரணம் அண்ட் ஹவு வில் யூ டூ இட்.
இட் வாஸ் அ பிக் சேலஞ்ச். நிறைய பேர் சில பேர் நான் சொன்ன உடனே டப்புன்னு அவங்கள பற்றி சொன்ன உடனே ஒரு பாட்டு அவங்க நிறைய பியாண்ட் தட் ஒன் பர்டிகுலர் சாங். ஆனால் அவங்க பேரை சொன்ன உடனே அந்த அவங்களுக்கு உடனே அது ஒரு அவ்வளோ சந்தோஷத்தை அந்த ஒரு பாட்டு கொண்டு வந்து கொடுக்கும். அது மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஜிவியோட திங்லட்ஸ் புகழ் பூக்கும் தருணம். எப்ப நினைச்சாலும் Actually, ஒரு 70 படம். எனக்கு மட்டும் இல்ல, ஒரு நீங்க எத்தனையோ படம் பண்ணிருக்கேன், நிறைய 70 பாட்டு படம் favorites பண்ணியிருக்கேன், இருக்கு. ஒரு 350 சாங்ஸ் மேலே கம்போஸ் பண்ணியிருக்கேன். பட் புகழ் பூக்கும் இட் ஜஸ்ட் ஸ்டுட் அப்பார்ட். இன்னொன்று அந்த ஃப்ரீடம் எனக்கு விஜய் கொடுத்தாரு. அதாவது அவர் ஒரு கதை பண்ணிட்டாரு, நான் ஒரு பாட்டு பண்ணி இதுக்கு ஒரு சுச்சுவேஷன் பண்ணுன்றதே அவர் மேலே ஒரு 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 சுமையை வைக்கிற மாதிரி தான். அதுக்கப்புறம் அவர் வந்து இல்லை ஓகே பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு சுச்சுவேஷன் வச்சு போட்டில் அதை வச்சு அந்த மறந்துட்டியான ஒரு டயலாக் வச்சு அதுக்கு தானதோம் தன ஸ்டார்ட் பண்ணும்போது இட் வாஸ் மேஜிக். இட் வாஸ் பவுண்ட் டு ஹேப்பன். திஸ் ட்ராக் வாஸ் பவுண்ட் டு ஹேப்பன். And the singing is bound to happen as well. தானதோம் தனன தானதோம் தனன தானதோம் தன தானன நன. பூக்கள் பூக்கும் தருணம் ஆருயிரே பார்த்ததாரும் இல்லை. புலரும் காலை பொழுதை முழுமதியும் முனிந்து போவதில்லையே. நேற்று வரை நேரம் போகவில்லையே, உனதருகே நேரம் போதவில்லையே. எதுவும் பேசவில்லையே இன்று, ஏனோ எதுவும் தோன்றவில்லையே. இதெதுவோ இரவும் விடியவில்லை, அது விடிந்தால் பகலும் முடிவதில்லை. பூந்தளிரே தானதோம் தனன தானதோம் தனன தானனனனனனனு. So, we are talking with our very favorite GV Prakash Kumar and Saindavi Prakash. எமோஷன் சாங்ஸ்னா நிறைய எமோஷன்ஸ் அசோசியேட் பண்ணுவோம், நிறைய சுச்சுவேஷன்ஸ் அசோசியேட் பண்ணுவோம், நிறைய ஜானர்ஸ் அசோசியேட் பண்ணுவோம். ஏதாவது ஒரு ஜானர் சொன்ன உடனே உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஞாபகம் வர அந்த சாங் இந்த சிங். ஒரு பெண்ணை வர்ணித்து பாடுற மாதிரியான ஒரு பாடல், பழைய பாடலாக இருக்கலாம், புது பாடலாக இருக்கலாம். ஸோ ஒரு பெண்ணை வர்ணித்து பாடுற பாடல். காலங்களில் அவள் வசந்தம், கலைகளிலே அவள் ஓவியம், மாதங்களில் அவள் மார்கழி, நானா நானா நானா, காலங்களில் அவள் வசந்தம். பியூட்டிஃபுல்லான ஒரு சாங்ல. அடுத்து சைந்தவிக்கு வீல Saindaviki. What you want to sing for GV right now? நீங்கள் பாடி, அதாவது நீங்கள் பாடின ஸ்டைல்ஸ் ஜானர்ஸ்லேருந்து அவர் கேட்டிருக்கிறதுக்கு சான்ஸ் ரொம்ப கம்மியான ஒரு பாடல். அத்தான் என்னத்தான் அவர் என்னைத்தான் சிரிக்காம உட்காந்துட்டு எப்படி சொல்வேனடி. அத்தான் என்னத்தான் அவர் என்னைத்தான் எப்படி சொல்வேனடி. அவர் கையைத்தான் கொண்டு மெல்லத்தான் வந்து கண்ணைத்தான் எப்படி சொல்வேனடி. அத்தான் என்னத்தான் அவர் என்னைத்தான் எப்படி சொல்வேனடி. பியூட்டி. சோஷியல் ஸ்டேட்மெண்ட் அப்படியே பாட்டாக சொல்லிட்டாங்க. ஆமாம், இல்லை வீட்டில் பாடிட்டு இருப்பாங்க அந்த பாட்டை. எனக்கு ஆக்சுவலி என்ன, உங்கள் ரெண்டு பேரும் எப்போ பார்த்தாலும் முத்துக்குமார், ஏல் விஜய் இவங்கெல்லாம் வந்துருவாங்க அப்படியே பின்னாடி. ஸோ முத்துக்குமார் அவர் எழுதின பாடல்கள் ரெண்டு பேரும் நிறைய பாடிருக்கீங்க. உங்களோட ஃபேவரட் சாங் விழிகளில் ஒரு வானவில். ப்ளீஸ். என்னோட ஃபேவரட் சாங் அது நான் பாடினது. பட் நான் ஃபர்ஸ்ட் வந்து வெயிலோட விளையாடு கேட்ட உடனே ஹி வாஸ் வித் முத்துக்குமார் அண்ணா அந்த சமயத்தில். ஐ இமீடியட்லி டெக்ஸ்டட் யூஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த லிரிக். இட்ஸ் லைக்
ஈஸிலி ரிலேட்டபிள் இல்லை. அந்த தண்டவாள மேலே காசை வச்சு தொலைச்சேன், அந்த பரோட்டாக்கு பாதி சொத்தை நான் அந்த மாதிரிலாம் நிறைய ரொம்ப விஷயம் வந்து இந்த வாழ்ந்த அனுபவம்னு ஒண்ணு இருக்குல்ல, அது பாட்டுக்குள்ள வரும்போது எப்பவுமே வந்து அது எதுவுமே அதை மேட்ச் பண்ண முடியாது. இதை பார்த்து மேகத்தை பார்த்து மின்னலில் ஃபோட்டோ எடுத்துப்போம், அதெல்லாம் ரொம்ப க்யூட்டாக இருந்தது. உடனே ஐ டெக்ஸ்ட் இமீடியட்லி ஹி ஷோட் மை மெசேஜ் டு நாமுத்துக்குமார் சார். வி ரியலி மிஸ் ஹிம் டுடே. இட்ஸ் வெரி சேட் தட் ஹி ஹேஸ் டு லீவ் அஸ் ஆல்சோ ஏர்லி. ரொம்ப விழிகளில் ஒரு வானவில் இமைகளை தொட்டு பேசுதே. இது என்ன புது வானிலை, மழை வெயில் தரும். உன்னிடம் பார்க்கிறேன், நான் பார்க்கிறேன் என் தாய் முகம் அன்பே. உன்னிடம் தோற்கிறேன், நான் தோற்கிறேன் என்னாகுமோ இங்கே. முதன் முதலாய் மயங்குகிறேன், கண்ணாடி போல தோன்றினாய், என் முன்பு என்னை காட்டினாய், கனா எங்கும் வீணா. ஆக்சுவலி ஐ வாண்டட் ஒன் லவ் ஸ்டோரி, இங்கிலீஷ் லவ் ஸ்டோரியில் ஒரு ஃபீல் வரும்ல, அதோடைய கார்ட்ஸ் வந்து செகண்ட் ஹாஃபில் அந்த மாதிரி ஒரு ஃபீல் வரணும் அப்படின்னு ட்ரை பண்ணேன். ஸோ when I started this song, I wanted to start it with added chords. ஓகே, ஒரு சாங் ஃபுல்லாக ஆடட் கார்ட்ஸ்லேயே பண்ணுவோம், இப்படி தான் என் மைண்டில் இருந்துச்சு. யாருக்கு பண்ணலான்னா சரி ஓகே, ஏஎல் விஜய்னா எதாவது புதுசாக பண்ணி அவர்கிட்ட கொடுத்தா எடுத்துப்பார், அதாவது யோசிக்க மாட்டார், இது வேணா என் படத்துக்கு சூட் ஆகாது அப்படின்லாம் சொல்ல மாட்டார். ஸோ ஐ ஜஸ்ட் டிசைடட் ஐ வாண்ட் டு only added chords for the Pallavi. So then I started like வெறும் all those the moving chords from love story. அந்த மாதிரி I started the thing off and then it moved on. நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் it's striking me because அது அப்படியே how it one leads to the other ன்னு. So I used those chords. So It has one vintage nostalgic feel into it. So I wanted something like that into this song. உன்னிடம் பார்க்கிறேன், நான் பார்க்கிறேன் என் தாய் முகம் அன்பே. உன்னிடம் தோற்கிறேன், நான் தோற்கிறேன் என்னாகுமோ இங்கே. மயங்குகிறேன், போல தோன்றினாய், என் முன்பு என்னை காட்டி Then the challenge was, how do I connect back to the added chords? வீணா. Then ஒரு வானவில். you are the composer. என்ன தைரியம் தான் நான் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். பட் இருந்தாலும் as a player நான் சொல்ல முடியும். அந்த வெஸ்டர்ன் கிளாசிக்கல் மியூசிக்கில் எஸ்பெஷலி பேத்தோவன் அண்ட் ஆல் தட், அந்த ஒரு that ending is very classical. இல்லை, ராஜேஷ் சார் நிறைய பண்ணியிருக்காரு, அதாவது வெஸ்டர்ன் கிளாசிக்கலே ஃபோக்காலாம் பண்ணியிருக்காரு. இவைதானே ஆசைகள் அன்பே. ஓ லவ்லி. முத்துக்குமார் சார் நீங்கள் மிஸ் பண்ணுறேன்னு சொன்னீங்கல்ல, ஆமாம். அவருக்கு இருக்காரு. அவரோட ஒரு பாட்டு, ஒரு கவிதை, நீங்கள் ஏற்கனவே நிறைய அவரோட கவிதை ஒரு பாதி கதவு நீ அடியெல்லாம் நீங்கள் எடுத்து அவரோட கவிதையை எடுத்து நீங்கள் டியூன் பண்ணியிருக்கீங்கல்ல, அவரோட கவிதை ஒன்று இருக்கு. அந்த கவிதை இப்போ வந்து கேன் வி மேக் அ சாங் அவுட் ஆஃப்? ஷூர். காதலித்து கெட்டுப்போ, அதிகம் பேசு, ஆதி ஆப்பிள் தேடு, மூளை கழற்றி வை, முட்டாளாய் பிறப்பெடு, கடிகாரம் உடை, காத்திருந்து காண்,
நாய்க்குட்டி கொஞ்சு, நண்பனானாலும் நகர்ந்து செல், கடிதம் எழுத கற்றுக்கொள், விதவிதமாய் போய் சொல், விழியாற்றில் விழு, பூப்பறித்து கொடு, மேகமென கலை, மோகம் வளர்த்து மித, மதி கெட்டு மாய், கவிதைகள் கிறுக்கு, கால் கொலுசில் இசை உணர், தாடி வளர்த்து தவி, எடை குறைந்து சிதை, உளறல் வரும் குடி, ஊர் எதிர்த்தால் உதை, ஆராய்ந்து அழிந்து போ, மெல்ல செத்து மீண்டு வா, நீ திகட்ட திகட்ட காதலி. முத்துக்குமாரோட வரிகள். வாவ், பியூட்டிஃபுல், பியூட்டிஃபுல்லான லைன்ஸ்ல. வெரி நைஸ். ஒரு சின்ன ஒரு ஆர்பிஜிஓ மாதிரி, ஆர்பிஜிஓல வேம்பிங் மாதிரி. சரி, சி மைனர்ல Okay. சி மைனர், ஜி மைனர். ஓகே, actually we'll keep it a little high. E minor எங்க? காதலித்து கெட்டுப்போ, அதிகம் பேசு, ஆதி ஆப்பிள் தேடு, மூளை கழற்றி வை, முட்டாளாய் பிறப்பெடு, கடிகாரம் உடை, காத்திருந்து கான், நாய்க்குட்டி கொஞ்சு, நண்பனானாலும் நகர்ந்து செல், கடிதம் எழுத கற்றுக்கொள், விதவிதமாய் போய் சொல், விழியாற்றில் விழு, பூப்பறித்து கொடு, மேகமென கலை, முகம் வளர்த்து மித, மதி கெட்டுமாய், கவிதைகள் கிறுக்கு, கால் கொலுசில் இசை உணர், தாடி வளர்த்து தவி, எடை குறித்து சீதை, உளறல் வரும் குடி, ஊரில் தாழ்வுதை, ஆராய்ந்து அழிந்து போ, மெல்ல மெல்ல மீண்டும் வா, திகட்ட திகட்ட காதலி. காதலித்து கெட்டுப்போ, அதிகம் பேசு, ஆதி ஆப்பிள் தேடு, மூளை கழற்றி வை. வாவ், ஆக்சுவலி ரொம்ப டஃப்பான ஒரு நடை இது. ஆக்சுவலி டியூன் பண்ண சான்ஸ் இல்லை. அதான் தட்ஸ் ஜிவி. அது ஒரு இல்லை, யோசிச்சே இருந்தேன். சரி, ஏன்னா இதை நான் சந்தத்துக்குள்ள எடுத்து வர முடியாது, நிறைய வார்த்தைகள் இருக்கு. ஸோ ஐ வாண்ட் டு மேக் இட் லிட்டில் பெப்பி அண்ட் இதை நான் கமர்ஷியலுக்குள்ள எடுத்து வர்றது கஷ்டம். அந்த விழியாற்றில் விழுக்கெல்லாம் நீங்க பண்ணிருந்ததெல்லாம் பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு. அது ஒரு மாதிரி ஃப்ரீ வேர்ஸா இருக்கு இல்லையா? அது ஃப்ரீ வேர்ஸ் ஆக்சுவலி. சரி, நீங்க சொன்னீங்களா முத்துக்குமார் சார் மிஸ் பண்றோம்னு சொல்லிட்டு. ஒரு கவிஞன் எப்பவுமே மறிப்பதில்லை. ஸோ அதுக்கு அவர் எப்பவுமே நம்ம கூட இருந்துட்டு இருக்காரு. இவ்வளோ அழகான ஒரு புது கவிதை, அதை எடுத்து இன்ஸ்டன்டா சான்ஸே இல்லை. பியூட்டிஃபுல்லான ஒரு டியூன். இந்த கான்வர்சேஷன் வந்து ஜிவி அண்ட் சைந்தவியோட எனக்கு என்ன ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குன்னு ஆல்ரெடி ஒரு வார்த்தை சொல்லிட்டேன். இந்த மியூசிக் லாங்குவேஜ் நிறைய யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதனால நான் ரொம்ப இன்னைக்கு ஒரு நல்ல எனக்கு எதுவுமே புரியல. நான் கூட கேட்டுருக்கேன். சப்டைட்டில்ஸ் இல்லாமல் படம் பார்க்குற மாதிரி இருக்கு. சந்தம்லாம் பேசும்போது உங்களுக்கு புரியுது இல்லை? சந்தம்லாம் பேசும்போது ஜி மைனர், ஸ்லைடிங் கி மைனர் எல்லாம் பேசும்போது சுத்தமாக இல்லை. அது சந்தத்தில் சொந்தம், எங்களுக்கு மியூசிக்கில் பந்தம், இது ரெண்டுமே போயிட்டு இருக்குங்க. கவிதை உங்க கூட சேர்ந்து கவிதைலாம் எழுத ஆரம்பிச்சிட்டாரு. நிறைய எனக்கு எப்பவுமே எழுதிட்டு நேச்சுரல் பாண்ட் ரைட்டர் அவர். என்னென்னமோ இந்த நேச்சுரல் பாண்ட் ரைட்டர்னு உடனே எனக்கு இந்த செக்மெண்ட்டோட ஒரு சிறப்பு என்னன்னா, இது வந்து எங்கள் ஷோவோட ஒரு லேண்ட்மார்க் செக்மெண்ட். இதில் என்னன்னா, யூ பிகம் த லிரிசிஸ்ட். நினைச்சேன் இந்த மாதிரி தான் பண்ணுவீங்க. மதன் கார்கி வந்து கம்போஸ் பண்ண போறாரா? இல்லை, அது உங்களுக்கு வந்து அவர் சிச்சுவேஷன் அவர் சொல்லுவார், கம்போசிங் நான் பண்ணுவேன். ஓகே, இவங்களுக்கு எப்பவுமே ஈஸியஸ்ட் ரோல் தான், பாட்டு பாட வேண்டியது தான். நான் சுச்சுவேஷன் கொடுக்கறதோட சுச்சுவேஷன் வந்து உங்கள் லைஃப்ல இருந்து எடுக்கிறது மூலமாக ஜென்ரிக்காக நிறைய பேரோட லைஃப்ல இருந்து எடுக்க போகிறோம். லவ் ஆரம்பிக்கும் போது ஒரு மாதிரி இருக்கும். காலம் மாற மாற அது மாறிக்கிட்டே வரும். அதை வெளிப்படுத்துகிற விதங்கள் மாறும். நம்ம ஆரம்பத்தில் இருந்த மாதிரி பூக்கள் கொடுக்க மாட்டோம், போய் இது பண்ண மாட்டோம். நம்ம அதை எக்ஸ்பிரஸ் பண்ணுற விதம் டோட்டலி வேற மாதிரி இருக்கும். புரிஞ்சுக்கிற விதம் வேற மாதிரி இருக்கும். அந்த காதல் அதே தான் எப்போவுமே. அதோட அந்த ஃபார்ம்ஸ் மட்டும் மாறும். இதை லைஃப்பில் இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸஸாவோ இல்லை ஜென்ரிக்காவோ இதை எடுத்துகிட்டு நீங்கள் சுச்சுவேஷன் சொல்லலாம். அதை அப்படியே அவர் எழுதலாம். எழுதிட்டு அப்படியே அவர் டியூன் பாடுவார், நீங்கள் பாட போகிறீங்க. சிம்பிள்.
கரெக்ட். அப்போ எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, நான் ஐடியாவா சொல்றேன். கண்டிப்பா, please. அதை வந்து நம்ம ஃப்ரேமிங் பண்ணலாம். டுகெதர் தான். Together, எல்லாரும் அவங்களும் எழுத போறாங்க, எழுத போறாங்க. Group study தான் அது. ஆக்சுவலி நான் வந்து நிறைய காம்ப்ரிஹென்ஷன் பேசேஜ் மாதிரி தான் எழுதியிருக்கேன். அவர் வந்து கிண்டல் பண்ணுவார், என்ன சந்தமே இல்லை, நீ பாட்டுக்கு லெட்டர் மாதிரி எழுதிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லி. பேசுறது எழுதிட்டு போயம்னு சொல்லிடுவாங்க அவங்க. எனக்கு அதுதான் போயம். அப்போ அதுக்கு ஸ்ட்ரக்சர்லாம் இல்லைல்ல. ஸ்ட்ரக்சரே கிடையாது. ஆமாம், சி லவ் ஹேஸ் நோ லிமிட்ஸ்ல, அதனால போயம் ஆல்சோ ஹேஸ் நோ ஸ்ட்ரக்சர். நல்லா இருக்கு. லவ் ஹேஸ் நோ லிமிட்ஸ், இதே ஹூக் லைனை வச்சுக்கலாம். நீங்க காலங்கள்னு சொல்றதுனால ஐம் ஜஸ்ட் ஸ்டார்டிங் வித் பகல் இரவு. சூப்பர். ஸோ பகல் இரவுகள் மாறும். ஜோடி எழுதுறேன் நான். Okay, the moon. And I want to talk about all the there'll be so many moons, right? So I want to write about that. பல நிலவுகள் தேயும் மாதிரி சம்திங். நிலவுகள் தேயும் சொன்னாலே போருமே. இல்ல, பல நிலவுகள்ன்றதுல ஒரு அழகு இருக்கு. அழகா இருக்கு. நம்மை வருடி செல்லும் காற்று, இதுக்கு ஒரு ஃபினிஷிங் கொடுக்கணும். காதல் பேசும், மாறா காதல் பேசும், அது மாதிரி சொல்லலாமா? மாறா காதல் பேசும். மாறா காதல் பேசும். நாட்கள் ஓடலாம். ஷோ இந்த ஸ்பீட் நான் பார்த்ததே கிடையாது இந்த ஷோவில் இது வரைக்கும். நொடிகள், ஒரு ஃபினிஷிங் கொடுங்க. நொடிகள், நாட்கள் ஓடலாம், நொடிகள் கூடலாம். நீளலாம். நொடிகள் ஓடலாம் கூட சொல், ரெண்டாவது வாட்டி ஓடலாம் கூட சொல்லலாம். நாட்கள் ஓடலாம், நொடிகளும் ஓடலாம். நொடிகள் நீளலாம். நொடிகள் நொடிகள் நீளலாம். இப்போ நான் ஒரு வார்த்தை சொல்லிட்டேன் அதில். ஸோ ஓகே, நானும் நீங்க ஐடியாஸும் கொடுங்க. என் இதயம் உன் இதயம், இதுக்கு ஒரு ஃபினிஷிங் நீங்க கொடுங்க. காதல் பேசும் ரைமிங்காக கொடுத்துருங்க. நாட்கள் ஓடலாம், நொடிகள் நீளலாம், உன் இதயம் என் இதயம் என்றும் மாறாதடி. என்னுள் மாறாதடி. உன் இதயம் என் இதயம் என்றும் மாறாதடி. என்றும் மாறாதே. என்றும் மாறாதடி ஆர் என்றும் மாறாதடா. திஸ் இஸ் ஃபைன். கேன் ஐ கிவ் அன் ஐடியா? நான் ஒன்று யோசிச்சுட்டு இருக்கேன், மீன்களையும் நதிகளையும் வச்சு ஒன்று நான் யோசிச்சுட்டு இருக்கேன். நதிகள், மீன்கள் எடுத்த மீன் எடுத்த மீன் துளற மாதிரி எடுத்து சமைச்சு சாப்பிட போறியா? சமைச்சு சாப்பிட போகிறோம். அதுவும் நான் பசியில நான் எதுக்கு மீன் சமைச்சு சாப்பிட போறேன்? உனக்கு வேணா சமைச்சு இல்ல, நதியில இருக்கிற மீன். நதியிலேருந்து வெளில எடுத்தா ஒரு மீன் எப்படி அவ்வளோ நான் ரொம்ப வந்து ஒரு கவிதையா ஸ்வீட்டா ஒன்று சொல்ல ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். பார்த்தீங்களா? இப்படிதான் இப்படிதான் நிறைய எழுதுவேன் நான். கவிஞரோட ஃப்ளோவை டிஸ்டர்ப் பண்ண வேணாம். ஒரு நதி இல்லை, என்ன சொல்ல பார்க்குறீங்க? நதியில் நீஞ்சிற மீன். You want to talk about மீன் வந்து வெளியில வந்து நதியில இல்லாம அவ்வளோலாம் இல்லை. மீன் உள்ள இருந்து நேச்சுரல் ஹேபிட்டாட்ல இருக்கிற மாதிரி. நான் விட மாட்டேங்கிறாங்க கார்கி. இப்போ புரியுது எனக்கு உங்களுடைய ப்ரெஷர்ஸ்லாம். நீங்க ஃப்ரேம் பண்ணுங்க, நதிகளையும் மீன்களையும் வச்சு. ஒரு நதியோட ஓட்டத்தை காலத்தோட ஓட்டம் மாதிரி. Can we just have an abstract? நதிகளில் மீன்கள் பேசிக்கொள்ள, அந்த மாதிரி சொல்றோம். பேசிக்கொள்ள, உரையாட, கதை பேச, கவி. ஓகே தான். நதிகள் மீன்கள் கதை பேச, ஓகே தான். நதிகளில் மீன்கள் கதை பேச. தொலைதூர பறவைகள். தொலைதூர பறவைகள். தொலைதூர பறவைகள். தொலைதூர பறவைகள் இசை மீட்ட போடலாம். இசை மீட்ட. இசை பறவைகள். தொலைதூர பறவைகள் இசை மீட்ட. இசை மீட்டங்கிறது எனக்கு ரொம்ப கிளாசிக்கலா இருக்குல்ல. கொஞ்சம் அந்த இசை பாட, இசை கோர்க்க, இசை சேர்க்க, இசை கூட்ட. ஓகே தான். இசை கூட்ட இஸ் அட்லீஸ்ட் சம்திங், இட்ஸ் a நியூ பெர்ஸ்பெக்டிவ். தொலைதூர பறவைகள் இசை கூட்ட. லிரிக் ஃபுல்லா இதை படம் பண்ணிருக்கீங்களா? அதுக்கு முன்னாடி இதான் நீங்க பண்ற ஃபர்ஸ்ட் அஃபிஷியல்? திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் லிரிக். ஓகே, ஜிவி பிரகாஷ் ஒரு லிரிக் ரைட்டரா லான்ச் ஆறாரு இன்னைக்கு. எனிவே, ஹவ் இஸ் இட்? சூப்பரா இருக்கு. சிம்பிள் எஃபெக்டிவ். நான் எப்பவுமே இமோஷனல் அண்ட் எனக்கு அந்த இது ரொம்ப பிடிக்கும், உவமைகள் ரொம்ப பிடிக்கும். அது என்னோட டேஸ்ட் ஆஃப் லிரிக்ஸ். பேட்டர்ன் உங்களோட சாங். ஏன்னா சில்லன மழை துளிலாம் வந்து நிறைய நான் உட்காந்தேன். அதாவது காதல் வந்தவுடன் காய்ச்சல் வந்ததடி, மீண்டும் நான் பிழைக்க முத்தங்கள் தருவாயா, கோபம் கொள்கையிலும் கிறங்க வைக்குதடி, மீண்டும் ஒரு முறை நீ கோபத்தில் பார்ப்பாயா. இதெல்லாம் வந்து வி சாட் டுகெதர்
ஐ வில் ஃப்ரேம் த லிரிக்ஸ் வித் ஹிம். ஐ வில் டெல் him இந்த மாதிரி ஒரு விஷன் வேணும், இப்படி ஒரு ஃப்ரேம் அப் வேணும் அப்படின்னு ஐ வில் டெல் him. இது ரொம்ப விபரீதமான சேலஞ்ச் எனக்காக தான் அமைஞ்சிருக்கு கடைசியில். இவர் வந்து கடகடன்னு லிரிக்ஸ் போட்டாரு. இவருக்கு முன்னாடி நான் வந்து ஒரு டியூனை போட போகிறேன்னு நினச்சா எனக்கு தான் டென்ஷனாக இருக்குது. அம்மா சைந்தவி அம்மா நீங்கள் வாங்கம்மா இந்த பக்கம். ஓ அந்த பக்கம் வரணும். நீங்கள் தான் பாட போகிறீங்க. ஓகே. ஃபுல்லாக அவங்க தான் பாடுறாங்களா, மாற்றி மாற்றி பாடுறாங்களா, டுவேட்டா வில்? அது அவங்க டிசைட் பண்ணிப்பாங்க. பட் லிரிக்ஸ் என்கிட்ட தானே இருக்கு. அதை பாருங்க. அங்கேயும் ஒரு லிரிக் இருக்கா பார்த்தேன். கொஞ்சம் ஒர்க் பண்ணால் திஸ் குட் பி ரியலி கொஞ்சம் இஃப் ஐ ஒர்க் ஆன் தீஸ் லிரிக்ஸ் திஸ் குட் பி அ குட் This will be a good song already. ஐ வில் நல்லா ஷேர் அந்த திஸ் எமோஷன் லிரிக்ஸ். கரெக்டாக இருக்குது. சொன்ன இது வந்து அப்படியே நீங்கள் கொண்டு யூ ஜஸ்ட் லிசன் டு த பல்லவி. 2 3 பகலிரவுகள் மாறும், பல நினைவுகள் தேயும், நம்மை வருடி செல்லும் காற்று மாறா காதல் பேசும், நாட்கள் ஓடலாம், நொடிகள் நீளலாம், என் இதயம் உன் இதயம். You know what? You should be like, இல்ல. Yeah, you should be like, என் இதயம் உன் இதயம் அந்த மாதிரி என் இதயம் உன் இதயம் அப்படி முடிச்சது. என்றும் மாறாதடி. I think என்றும் மாறாதடி. என்றும் மாறாதடி. நாட்கள் ஓடலாம், நொடிகள் நீளலாம், என் இதயம் உன் இதயம். Immediately. என் இதயம் உன் இதயம் என்றும் மாறாதடா. அப்படியா? Is that what you want? என் இதயம் உன் இதயம் என்றும் அந்த என் இதயம் உன் இதயம்ல ஒரு பிரேக் இருக்கணும். என் இதயம் உன் இதயம் என்றும் மாறாதடா. நைஸ் வராதா பியூட்டி. So then நதிகளில் மீன்கள் கதை பேசுதே. அவர் நதிகளில் மீன்கள் கதை பேசுதே. நதிகளில் மீன்கள் கதை பேசுதே. தொலைதூர பறவைகள் இசை கூட்டுதே. தொலைதூர பறவைகள் இசை கூட்டுதே. வண்டாம்பூச்சி கூட்டங்கள் வண்ணம் சிந்துதே. பட்டாம்பூச்சி கூட்டங்கள் வண்ணம் சிந்துதே. என் இதயம் உன் இதயம். ஆனாலும் நான் வெறுமையில். ஓ அது மனது. ஆனாலும் நான் வெறுமையில் காதல் நினைவுகளில். ஆனாலும் நான் வெறுமையில் உன் காதல் நினைவுகளில். உன் காதல் நினைவுகளில். என் இதயம் உன் இதயம் இன்னும் காதல் கேட்குதடி. பகலிரவு காதல் கேட்குதடி இன்னும் விட்டுறலாம். என் இதயம் உன் இதயம் காதல் கேட்குதடி. பகலிரவுகள் பகல் இரவுகள் மாறும், பல நிலவுகள் தேயும். பகல் நிலவுகள் மாறும், பல நிலவுகள் தேயும். நம்மை வருடி செல்லும் காற்று மாறா காதல் பேசும், நாட்கள் ஓடலாம், நொடிகள் நீளலாம், என் இதயம் உன் இதயம் என்றும் மாறாதடா. லவ்லி லவ்லி. ஓகே ரெடி. பகல் இரவுகள் மாறும், பல நினைவுகள் தேயும். பகல் இரவுகள் மாறும், பல நிலவுகள் தேயும். நம்மை வருடி செல்லும் காற்று மாறா காதல் பேசும், நாட்கள் ஓடலாம், நாட்கள் ஓடலாம், நொடிகள் நீளலாம், நொடிகள் நீளலாம். என் இதயம் உன் இதயம்
பகல் இரவுகள் மாற பல நினைவுகள் தேய பகல் இரவுகள் மாறும் பல நிலவுகள் தேயும் நதிகளில் மீன்கள் கதை பேசுதே தொலைதூர பறவைகள் இசை கூட்டுதே பட்டாம்பூச்சி கூட்டங்கள் வண்ணம் சிந்துதே ஆனாலும் நான் வெறுமையில் உன் காதல் நினைவுகளில் என் இதயம் உன் இதயம் காதல் கேட்குதடி பகல் இரவுகள் மாறும் பல நிலவுகள் தேயும் பகல் இரவுகள் மாறும் பல நிலவுகள் தேயும் நம்மை வருடி செல்லும் காற்று மாறா காதல் பேசும் வாவ், இது உண்மையில மைண்ட் ப்ளோயிங் ஆக்சுவலி இல்ல? த மேட்டர் ஆஃப் ஃபியூ மினிட்ஸ், ஜாய் ஆஃப் கிரியேஷன்ல. We had a very nice experience. It was fun. What a fabulous combination you both make. Karki and I are, I think, in heaven. இல்லை மியூசிக் பொறுத்தவரைக்கும் என்னன்னா நான் எஃபர்ட் போட மாட்டேன். இட் ஜஸ்ட் கம்ஸ் இன். வழக்கமாக நம்ம வந்து இந்த ரேபிட் ஃபயர்லாம் பண்ணுவோம், அதெல்லாம் வேணாம். இன்னைக்கு நாங்கள் குவிஸ் எல்லாம் பண்ணுவோம், நிறைய மியூசிக் குவிஸ், லிரிக் குவிஸ் எல்லாம் பண்ணுவோம். நாங்கள் அந்த பாயிண்ட்ஸ்லாம் கொடுப்போம். இன்னைக்கு அதெல்லாம் எதுவுமே வேணாம் இன்னைக்கு. ஏன்னா நீங்கள் 2 பேரும் வந்து சான்ஸே இல்லை, அது கெஸ்ட்டாக இருந்தீங்க. யூ கிரியேட்டட் 2 சாங்ஸ் எங்கள் எபிசோடுக்கு. ஸோ உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸை நீங்கள் அப்படியே வரிசையாக பாடலாம். உங்களுக்கு பிடிச்ச பாடல்கள் புதுசாக இருக்கலாம், பழசாக இருக்கலாம், எந்த பாட்டாக நல்லா இருக்கலாம். ஓகே, ஐ ஸ்டார்ட் வித் ராஜா சார் அண்ட் கமல் சார் காம்பினேஷன். ஒரு 2 சாங்ஸ் நான் பாட விரும்புகிறேன். சூப்பர். நினைவோ ஒரு பறவை விரிக்கும் அதன் சிறகை கலக்கும் அது கலக்கும் தன்னுறவை. நினைவோ ஒரு பறவை விரிக்கும் அதன் சிறகை கலக்கும் அது கலக்கும் தன்னுறவை. நாடகம் முடிந்த பின்னாலும் நடிப்பின்னும் தொடர்வது என்ன? கோரந்த வேடம் இனி போதும் கண்டே. நானே 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 உயிரே வா. நீ பார்த்த பார்வைக்கு ஒரு நன்றி, நாமை சேர்த்த இரவு ஒரு நன்றி. அயராத சொல்கின்றேன் நன்றி நன்றி. ஆகாமல் நானே உயிரே வா. உங்களுக்கு வந்து இன்னும் கேட்டுட்டே இருக்கலாம் போல இருக்கு. போத் ஆஃப் யூ ஹவ் சங் ஸோ பியூட்டிஃபுல்லி. இந்த மாதிரி
தேங்க்யூ, அவ்வளோதான் எங்களால் சொல்ல முடியும். ரொம்ப அழகாக இருந்துச்சு உங்களோட அனுபவங்கள் பகிர்ந்துக்கிட்டதுக்கு. நான் இசை பற்றி மட்டும் நம்ம பேசணும், வேறு எதுவுமே நம்ம பேசல உலகம். அதனால தான் உங்களோட கனெக்ஷன், உங்களோட பாண்டும் அதில் தான் இருக்குது. ஸோ நிறைய ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. ரொம்ப மகிழ்ச்சி. அண்ட் 2 பாட்டு இன்னைக்கு வந்து ஐ திங்க் ஃபார் வியூவர்ஸ் யூ ஹேவ் கிவன். இதை விட ப்ரொடக்டிவாக வந்து நாங்கள் அவ்வளோ ப்ரோக்ராம்ஸ் பண்ணது கிடையாது. அதனால திருப்பி நான் நன்றி தான் சொல்ல முடியும். பட் தெர் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் டியூட்டி வி போத் ஹேவ் டு பர்ஃபார்ம் இல்லையா? ஸோ தெர் இஸ் அ சிக்னேச்சர் போர்ட். அதில் வந்து உங்கள் 2 பேரோட சிக்னேச்சரும் உங்கள் கமெண்ட்ஸும் லைக் அ கெஸ்ட் புக். வி வாண்ட் யூ டு சைன் திஸ் ப்ளீஸ். அபிராமி ரைஸ் வெரைட்டிஸ் வழங்கும் சிக்னேச்சர் மூமெண்ட் வித் ஜிவி பிரகாஷ் அண்ட் சைந்தவி. இந்த ஒரு அழகான எபிசோடை நமக்கு வந்து இவ்வளோ அழகாக பாடி எங்களோட இந்த மூமெண்ட்ஸை ஷேர் பண்ணதுக்கு ஆன் பிஹாஃப் ஆஃப் அபிராமி ரைஸ் வெரைட்டிஸ் கிஃப்ட் பேக் ஃபார் ஜிவி பிரகாஷ் அண்ட் another gift pack for சைந்தவி. அது மட்டும் இல்லாமல் விஸ்வா அண்ட் தேவ்ஜி டைமண்ட் சின்ஸ் 1950 அவங்க சார்பாக ஒரு கிஃப்ட் ஹேம்பர், டாஸ்லர் எட்டர்னா மெஜஸ்டிக் மேக்கப் ஸ்டிக் அவங்க சார்பில் உங்களுக்கு இன்னொரு கிஃப்ட் ஹேம்பர் ஃபார் ஜிவி அண்ட் ஃபார் சைந்தவி.